கிட்டத்தட்ட 40 வருஷமா இவங்களுக்கு சாப்பாடே கிடையாது. அதாவது சோதரம் என்னது, ரொட்டி, வேற என்னது சோதரம், கோதுமையினால இப்படி எல்லாம் சாப்பாடு கிடையாது, ஒரே சாப்பாடு மண்ணாதான் சோதரம். ஆனா இவர் என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவரே சோதரம், நான் இந்த நதியை அந்த பக்கம் தாண்டி போயிட்டேன்னா அங்க போய் ஒரு வார்கோதுமை ரொட்டி சோதரம், ஒரு வார்கோதுமை அடை சோதரம், வேற ஏதாவது சாப்பிட்டுருவேன். அல்லேலூயா. ஏன்னா சோதரம் வசனத்துல அப்படிதான் சொல்லுகிறது, அவர்கள் யோர்தானை கடந்த அன்றைய தினத்திலே அவர்கள் அங்க என்ன பண்ணாங்க, அந்த தேசத்தின் தானியத்திலே புசித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. யோசுவா எழுதுகிற பொழுது யோர்தானை தாண்டின அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தேசத்தின் நன்மையை புசித்தார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, நான் இந்த நதியை கடந்து அந்த பக்கத்துல போய் ஆண்டவரே சோதரம், அங்க உள்ள அந்த தேசத்துல உள்ள நன்மையை புசிச்சிட்டு ஆண்டவரே, அதானே கேட்டிருக்கணும். அங்க அத்திப்பழம் இருக்கு, திராட்சை பழம் இருக்கு, மாதுளை இருக்கு. ஏற்கனவே அங்க கொண்டு வந்தாங்க, வேவு பார்க்க போனவர்கள் அங்க அத்திப்பழங்களையும் மாதுளைகளையும் திராட்சை குலைகளையும் கொண்டு வந்து இவருக்கு காண்பிச்சுட்டாங்க. அப்போ இவருக்கு அந்த ஆசை தானே வரணும், இவருக்கு இந்த ஆசை எல்லாம் வரல சோதரம். இப்போ நம்மள என்ன பண்ணுவோம், ஆண்டவரே சோதரம், இவரை வந்துட்டு ஆண்டவரே, ஆனா இந்த நன்மையை பார்க்கல. இவர் அதான சொல்லிருக்கணும், 40 வருஷமா நான் வந்திருக்கேன் ஆண்டவர், நடந்திருக்கேன் ஆண்டவரே, கடைசியில் ஒரு ரொட்டி கூட சாப்பிட முடியும், என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா, ஒரு ரொட்டி கூட தர மாட்டீங்களா ஆண்டவரே. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணிருக்கணும். நம்முடைய காரியங்கள் சொந்த வாழ்க்கையில அநேக நேரத்தில் நம்ம இப்படி தானே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் 50 வயசு ஆயிட்டாண்டவரே, 60 வயசு ஆயிட்டாண்டவரே, ஒரு நன்மையை கூட நான் பார்க்கல ஆண்டவரே. இது தப்பு இல்ல, நம்முடைய ஜெபம் அப்படித்தானே இருக்கும். ஆண்டவரே நான் மரிப்பதற்கு முன்ன ஒரு நல்ல வீட்டை கட்டிடணும் ஆண்டவரே, நான் மரிப்பதற்கு முன்பாக என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும். இதானே நம்முடைய ஜெபமா இருக்கும், இந்த உலகத்துக்குரிய ஜெபம் இதுதானே. ஆனா இந்த மோசே அவனுக்குரிய அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஏற்படுகிறதான நன்மைகள், இது எதை பற்றி அவன் கவலைப்படல, இதை பற்றி அவன் பேசல. ஆனா அவர் ஒன்றை பேசினாரு, நான் அங்க போய் அந்த நல்ல தேசத்தை பார்க்கணும். அல்லேலூயா, அந்த நல்ல அந்த மலையை பார்க்கணும். ஏன் இந்த ஆசை வந்துச்சு அப்படின்னா, நீங்க வாசிக்கலாம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சுவிசேஷங்கள்ல. ஆனா இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம், அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணினார்கள். பாருங்க, இதுக்கு மேல இந்த பாஷை உங்களுக்கு எல்லாம் தெரியும். மறுரூப மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மலையில யார் இருக்கா, மோசே இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எருசலேமில் அவர் அடைய போகிறதான மரணத்தை குறித்து பேசி சம்பாஷணை பண்ணார்கள் வசனம் இருக்கு. ஆனா இந்த வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு, மோசேக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல பாருங்க, அவர் 2வது இடத்துல சொல்வாரு, அந்த தேசத்தையும் அந்த நல்ல மலையையும். அல்லேலூயா. எந்த மலை, அந்த நல்ல மலை, அந்த நல்ல மலை தான் மறுரூப மலை. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நல்ல மலையில நானும் ஏசப்பாவும் எலியாவும் சேர்ந்து பேசுவோங்கிற வெளிப்பாடு இருந்துச்சு. அதனால இந்த மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே நான் அந்த மலையில போய் உங்ககிட்ட பேசுவேன், நீங்க சொல்றீங்க நீ அங்க போக மாட்டேன்னு சொல்றீங்க, அப்ப எப்படி இது சாத்தியம், நான் அந்த நல்ல மலையை போய் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் அந்த வெளிப்பாடு மோசேக்கு இருக்குது, நான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு இந்த மலையிலே வந்து இருப்பேன், இயேசு கிறிஸ்துவோடு பேசுவேன். அல்லேலூயா.